எஸ்கேவோட 25வது படத்தை சுதா கொங்காரா இயக்குறாங்கன்னு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். இன்னைக்கு படத்தோட பூஜை போட்டிருக்காங்க. ஷூட்டிங் ஒரு சீன் மட்டும் ஷூட் பண்ணிருக்காங்க. அந்த போட்டோ தான் இப்போ ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த படத்துல எஸ்கே கூட அதர்வாவும் ஜெயம் ரவியும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் புறநானூறு கதையை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்னு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு எல்லாம் டைட்டில் வந்தா தான் தெரியும். இந்த படம் உண்மையா புறநானூரை பேஸ் பண்ணி இருந்ததுன்னா சரியான மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷா தான் இருக்கும். அவர் ரீசெண்டா போட்ட அமரனும் மிகப்பெரிய வெற்றி. ஸ்டார்டிங்ல போட்ட 1000ல் ஒரு பிஜிஎம் கூட இன்னமும் நின்று பேசிட்டு இருக்கு. புறநானூறு கதையா இருந்தா ஜிவி பிரகாஷ் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் இருப்பாரு. எஸ்கே அப்புறம் ஜெயம் ரவி அதர்வாவும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். ஏன்னா இவங்க 3 பேருமே ஒரு சிறந்த நடிகர் தான். இந்த படம் மட்டும் கண்டிப்பா ஒரு கண்டென்ட் ரீதியா செட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா ஒரு 400 கோடி எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். இயக்குனர் சுதா கொங்காரவ் மிக சிறந்த இயக்குனர். அவர் இயக்கிய சூரரை போட்டு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுவும் இல்லாம இந்த படத்தை தமிழ்நாட்டில் ரெட் ஜெயின் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம் படத்தோட அப்டேட் அடுத்து என்ன வருதுன்னு. புறநானூறு பேஸ் பண்ணியிருந்தா இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணும் நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.